குஜால கமான். ஆஃபீஸ் இருக்கு. ஆனால் சாட்டர்டே சண்டே எப்பயுமே ஆன் டியூட்டியில் இருப்பேன். பசங்க அங்கே வேலை செஞ்சுட்டு இருப்பானுங்க, நான் இங்கே இருப்பேன். எடிட்டிங் பசங்க எனக்கு இருக்கானுங்க, அவனுங்க எடிட்டிங்கு, நான் கண்டென்ட் மேனேஜர். நான் கண்டென்ட்டில் ஏற்கனவே ஷெட்யூல் பண்ணிட்டு வந்துடுவேனே. கண்டென்ட் மேனேஜர்னா நீங்கள் செம்மையாக கண்டென்ட் பண்ணலாமே. கண்டென்ட் மேனேஜர்னு சொல்கிறது எவ்வளோ கொடுக்குற கண்டென்ட் ஆமாம், அப்படின்னு அப்லோட் மட்டும் பண்ணிட்டு இது பண்ணிக்கிறேன். நம்ம மூளையை ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுருப்போம். அப்படி ஏதாச்சுன்னா சாட் ஜிபிடி இருக்குது நம்மள்கிட்ட. டேய் சொல்லி எடுங்கடா டேய். நீங்க கால் பண்ணீங்களா? வெரி குட். இதெல்லாம் விடுன்றீங்களா? விடுன்றீங்களா? டேவிட் கேக்குறேன். போங்கடா ப்ரோ. டக்கு ஸ்பான்சர்ஷிப் கேளுங்க ப்ரோ. சன் டிவில கேளுங்க. அப்படியே அதுல ஒரு ஜெசி கேளுங்க. சன் டிவி நாங்க லோகோ போடுறீங்க. யோ சேனல் பேர் ஏன் சொன்னேன்? ஐயோ நாங்க அப்படி போட்டு சும்மா பேசுங்க. சன் டிவி நம்ம பேர் போட்டுக்கலாம். அப்படியே கேளுங்க. நியூஸ் கூட போட்டுக்கலாம். சன் டிவி லைவா போயிட்டு இருக்கு. இல்ல அது தேடி எடிட் பண்ணுமே. டைம் பாத்துக்கோ. நான் கேட்ச் பிடிச்சதுக்கு அடுத்து ஆச்சி மசாலா அதெல்லாம் கேளுங்க. அவுட் சரி பரவாயில்ல. நல்ல ட்ரை. உங்க கையோ ஹைட் வேற மாதிரி இருக்கு. ஹைட் கொஞ்சம் இருந்த மாதிரி. இது ப்ரோ அவர் ஹால் ஷாட்டா தான் இருக்கும். அவர் முட்டில பட்டாங்க. ஏடா உண்மைதானடா. ஐயா இதெல்லாம் கண்டல கட் பண்ணி சங்கரண்ணன். நைஸ் பால். நன்றாக போட்ட பத்தவி. அங்க பாத்தியா என்னச்சா பார்த்துட்டு இருக்கு. சும்மா இல்லாம அம்பையர் போய் உரண்டி எடுத்து விட்டாரு. அம்பையர் ஏன் முரட்டாளா இருக்காப்ல. சரி விடுங்க. It happens in match. It's okay. What happens? அந்த இன்ஜூரி காரணம் வந்து இது வாலிபால் விளையாண்டது. அதையும் சொல்லிட்டேன். அதையும் இது பண்ணுங்க. சொல்லிட்டேன். ஆரம்பத்தில் வாலிபால் விளையாண்டா. ஆமாம், செந்திலனன் கிரிக்கெட் மட்டுமின்றி வாலிபாலும் நல்ல பிளேயர் என்று கையோடு தெரிவித்துக் கொண்டார். கைப்பந்தா போல்டு சம போடுறோம். நான் சொன்னேன்ல, செந்திலன் எப்படிப்பட்ட பவுலர் என்று. கையோடைந்தாலும் பரவாயில்லை, விக்கெட் எடுப்பேன் என்று நடு ஸ்டம்பை தூக்கி உள்ளார். திறமையான பவுலர், சிறந்த பவுலர். வாலிபாலுக்கு என் தமிழ் என்னது? அது ஹேண்ட்பால் இல்லையா? ஹேண்ட்பால் வேற. அப்போ ஹேண்ட்பாலுக்கு என்னது? கூடைப்பந்து பாஸ்கெட் பாலுங்க. ஹேண்ட்பால் இதுங்க அந்த கேர்ள்ஸ்லாம் திக் அது த்ரோ பால். அது ஐயோ, அது எரிந்து விளையாட்டு பந்து. த்ரோ பால் தமிழ் ஹேண்ட்பால். கைப்பந்து வந்து ஹேண்ட்பால் தான். கைப்பந்து இல்ல வாலிபால் தான். ஹேண்ட்பால்னா என்ன முதல்ல சொல்ல? ஹேண்ட்பால்னா அதுவும் பாஸ்கெட் பால் மாதிரி ஒரு கேம் தான். அத என்னன்னா வந்து லேடிஸ் வந்து புடிச்சி எடுத்துக்குவாங்க. அது த்ரோ பாலுங்க. தட்டிட்டு போய் அந்த கோல் இது அது வந்து ஃபுட்பால் கோல் மாதிரி சின்னதா இருக்கும். ஹாக்கி கோல் மாதிரி இருக்கும். அத தட்டிட்டே கொண்டு போய். ஆனா அது பேர் கைப்பந்து கிடையாது. வாலிபால் பேர் தான் கைப்பந்து. அப்படியே அப்ப அது பேரு என்ன? நம்ம பொங்கல்லாம் நடத்துவாங்கல்ல கைப்பந்து போட்டிலாம். அப்படியே ரெசிப்ட்ல கொடுப்பாங்க. அது வஸ்தான் தெரியும். அண்ணனை பார்த்தா நிறைய விளையாண்ட மாதிரி இருக்கு. பொங்கலுக்கு போய் வேற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு. ஏங்க ஐயோ உள்ள போடா. உன்னை தாண்டா கூப்பிடுறாங்க. உள்ள போடா. கிருபானன் மீண்டும் வந்துள்ளார். சொன்ன அடிப்பாரு. தொட்டுட்டு வர்றீங்க. பால் தொட்டதுக்கே பறக்குது. ஒண்ணுமில்லை, அண்ணனின் பவர். அது பவர். இது கொஞ்சம் டைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். டக்குன்னு திரும்புது. எவ்வளோ ரன் வந்துருக்கு? 150 இருக்குமா? 150. சின்ன ஸ்கோர் தான். நம்ம டீம் எத்தனை விக்கெட் எடுத்திருக்கோம்? சூப்பர். நம்ம டீம் ஒரு ஸ்ட்ராங்கான டீம். நடுவில் அம்பையருடன் பஞ்சாயத்து வந்ததனால் எல்லாரும் கொஞ்சம் மூட் அவுட் ஆகிவிட்டார்கள். அவ்வளோதான். இப்போ திரும்ப ஃபார்முக்கு வந்து விட்டார்கள். அனைவரும் தையிட போடு என்று போடுவோம். செந்திலண்ணன் 2 விக்கெட், கேப்டன் 3 விக்கெட். சொன்ன மாதிரியே வந்து விட்டார். நான் 5 விக்கெட்டுகள் பேராசைப்பட்டேன் நான். ஆனால் அவர் சொன்ன மாதிரி 3 விக்கெட் எடுத்தால் கேட்சு கொய்யால கேட்சு. அம்மா, பேட்ஸ்மேனுக்கு என் மேலே என்ன கோபம் என்று தெரியவில்லை. இங்கேதுக்கு அடித்தார் என்றும் புரியவில்லை. கேட்ச் என்று நினைத்தேன்.
சேஃபாக தான் இருப்போம் நம்ம. கிருபானன் வாங்க. நைஸ் ஃபீல்டிங். காட் ஃபீல்டிங். விக்கெனன் இங்கேருந்து ஓடிக்கொண்டு போய் பந்தை தடுத்து விட்டால். நம்மிடம் ஜாலியாக தான் பேசி கொண்டிருக்கிறார், ஆனால் டக்குன்னு பந்தை தடுத்து விட்டார். விக்கெனன் பதுங்கினால் பூனை, பாய்ந்தால் புலி என்று நிரூபித்துக் கொண்டார். உன்னை பற்றி தான்ப்பா பேசிகிட்டு இருக்கேன். இல்லை நீ கேமரா கவரால கவலைப்படாத. திரும்பலாம். கார்த்தி வெளில வருவியா? மோகன் உள்ள போக சொல்லு. மோகன் இந்த தான் இருக்கேன் மோகனே. ஃபோனை லாக் பண்ணிட்டு போ. ஏன் டக்குன்னு யாராச்சும் வீடியோ கால் பண்ணி முத்தம் கொடுத்துட போகிறாங்க. நான் சொல்கிறாரு பார்த்தீங்களா, என் ப்ரிடிக்ஷன் என்றைக்குமே தப்பாகாது. இந்த ஓவரில் ஒரு விக்கெட் விழுகும் என்று நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். என்ன ஆள் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, கிரவுண்டு பெருசா? அது பேர் கொகையில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா கிரவுண்ட் அப்படி இருக்குது, பள்ளம் மேடு பள்ளம். டேப்பா கிரவுண்டு தப்பு சொல்லாதப்பா. இந்த கிரவுண்டால தான் இப்போ விக்னேஷ் வந்து இந்த கேட்ச் இதாச்சு. நைஸ் பால். அன்பனன் ஓவரில் இப்போ ஒரு விக்கெட் எடுப்பார் என்று ஒரு எதிர்பார்ப்பில் வெறியில் இருக்கிறேன். விக்கெட் எடுக்க வேண்டும். வாருங்கள் அன்பு, உங்களால் முடியும். இதெல்லாம் நாங்கள் ஏரியாவில் விளையாடும் போது அப்பீலே போனாலும் ஓரணும் கேட்டமாக போகணும். அப்பீல் பண்ணக்கூடாது. சரி நோபல் தப்பு கிடையாது. நாங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் சார். அது சார் அதெல்லாம் போங்க பாஸ் போங்க அப்படின்னு படுக்கணும். அவங்க சென்று வாருங்கள். நைஸ் பால். நம்ம அப்படியே தப்பெல்லாம் அப்படியே பண்ணக்கூடாது. ஆண்ட்ரா போட்டா அன்பனன். ஆரவெல்லாம் பைத்தியக்காரனாக இருக்கேன். நம்மளுக்கு மட்டும் ஏன்னா தெரிய மாட்டேங்குது. இந்த டீமுக்கு இது கொஞ்சம் அதிகமான ஸ்கோர் ஆச்சுங்க. இது லாஸ்ட் வராது. எல்லாருமே வந்து ஃபுல்லா உள்ள போடுறீங்க. எல்லா பாலுமே உள்ள தான் போட்டாங்க. டாட் பால் போட யாருமே ட்ரை பண்ணல. இதெல்லாம் வந்து நிறைய ஒரு போடுறேன். அது விட்டோன்னே பவுலர் கான்ஃபிடன்ஸே போயிடுச்சு. அவர் அதே ரொம்ப லேசியா போடாது. நைஸ்.
அவரே அவுட், பேட்ஸ்மேனே அவுட்னு வராரு, எங்க அப்பே நாட் அவுட் சொல்லிட்டாரு. அவரே போயிட்டாரு. அப்புறம் பேட்ஸ்மேனே வாக்கு போயாச்சு. கண்டென்ட்டா கண்டென்ட் இது தெரியுதா? இதுதான் ஒரு வரவெல்லாம் இப்படி இருந்தா என்னையா பண்றது? ஏய் இல்ல டக்குன்னு அந்த பால் அப்படியே பிடிங்கிருக்கலாம் சிக்கவரும். இல்ல எதுக்கு போடுவோம்? ஏடா அவுட்ல படவே இல்லையா? அவன் சொல்றாரு இல்லன்ட்டு அவன் போயிட்டான். வேற பைத்தியம் எனக்கு பார்க்கவே இல்லை சனியா. அவன் விளையாடிட்டு இருக்கான். போயிட்டு விளையாடிட்டு இருக்கான். என்ன விளையாண்டுருக்கீங்க? அங்கே தீவனம் உள்ள வருவான். டேய் கேமரா இது தெரியுது. பொய்யாட்டம் பொசுங்கி விட்டது. இப்போ பாரு இப்போ பாரு. ஐயா ஆம்பையர் காசு வாங்கி விட்டார். மும்பை இந்தியன்ஸிடம் சிஎஸ்கே வாங்கின மாதிரி. எங்க இருந்து எங்க போயிட்டாரு? மேட்ச் ஃபீஸ் கொடுக்கவே அவர்கிட்ட காசு கிடையாது. அவனை கொந்தளிக்கிறான். மேட்ச் ஃபீஸ் கொடுக்கவே அவர்கிட்ட காசு கிடையாது. நன்றாக போட்டுள்ளார் பேட்ஸ்மேன் பவுலர். நன்றாக போட்டுள்ளார் பேட்ஸ்மேன். இதுதான் கண்டென்ட். நன்றாக ஒரு பொய்யை போட்டுள்ளார் பேட்ஸ்மேன். நீ எப்படி இந்த சவுண்டையும் வீடியோவையும் பிரிச்சிருவல்லடா? நான் பிடிச்சிருவேன். அப்புறம் என் பேசுனா என்ன பேச? இல்ல நல்ல கண்டென்ட்லாம் வச்சுப்பேன். கொலை செய்ய ட்ரை பண்ணுகிறார் கார்த்தி அண்ணன், இவர் கண்டென்ட் ஒன்றை போடவில்லை என்று. இல்ல நல்ல கண்டென்ட்லாம் வச்சுப்பேன். தேவையில்லாத அப்படிதான் நினைக்கிறேன். நான் 11 போடவே விட்டீங்களடா நீ. ப்ரெஷர் ஏற்றி விட்டாங்க. பொய் தோத்து விட்டது, உண்மை ஜெயிச்சு விட்டது. எது எப்படி நல்லா இருக்கா? விக்னேஷனை கை கட்டிட்டு போறாரு, ஆனால் கேமராவில் மாட்டிக்கினாரு. கர்மா இஸ் பூமராங் என்று இக்காலத்து 2K கிட்ஸ் சொன்னது உண்மை என்று நிரூபித்துள்ளது. நாங்களே 2K. என்னப்பா நான் தான் 2K கிட்ட, நீ எல்லாம் இல்லை. ஓகே பண்ணீங்க. ஆமாம் ப்ரோ, 2000 ப்ரோ, ஏர்லி 2K. 2000 ஏர்லி 2K ப்ரோ. உட்காரு 12 பேர். நம்ம பார்த்தா அப்படி தெரியாது ப்ரோ, கூடி சீக்கிரம் மாறிடும் ப்ரோ. 21 கேட்டுறா. 21. ஆமான் ஒன்றுமில்லை. பந்தை பாருங்கள், ஏன் விக்கெட்டை பார்க்க மாட்டீர்கள்? நன்றாக வந்துள்ளது, திறமையான பந்து. ஆக அடங்குமா? பரவாயில்ல. இட்ஸ் ஓகே. மோகன் என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாம் சேஸ் பண்ணி கொண்டிருக்கலாம். சேஸ் பண்ணலாம். நம்மிடம் திறமையான பேட்ஸ்மேன் உள்ளார்கள். கமெண்ட்ல சேஞ்ச் சொல்றியா? ரெண்டு பேரும் வந்திருக்காங்க, சங்கர் அப்புறம் இல்லப்பா, இதுக்கப்புறமும் சேஞ்சுன்னு சொன்னேன் கொண்டுருவாங்க என்னை பார்க்குறவங்க. எத்தனை சேஞ்சரா பண்ணுவீங்கன்ட்டு. இல்லையா சொல்லி வச்சுவாங்க. அந்த ஆடியோ யூஸ் ஆகும். சேஞ்சில் வந்து விட்டார் சங்கரனன். நான் வந்து 10 நிமிஷம் ஆச்சு. நான் வந்து 3 ஹவர் போட்டாங்க. நல்ல கண்டென்ட் இது. நல்ல எனக்கு டைமிங்கில் அண்ணன் நடத்தி விட்டார், மூக்கை உடத்தி விட்டார். நன்றாக இருந்தது. மேட்சை ஜெயிக்கவில்லை, ஜெயிச்சிட்டோன்னு சொல்ல வந்தேன். பரவாயில்ல முடிஞ்சா மேட்ச்சு. பவுலிங் முடிந்து விட்டது.